அப்பாடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் லீவ் கிடச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு வெளியே வந்துடலான்ட்டு அவுட்டிங் வந்திருந்தோம். வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச உடனே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து எட்டி பார்த்தா சூப்பராக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்களும் இங்கே வந்து ஒரு அவுல் சுண்டல் தட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மசால் டீ குடித்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இப்படி வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸு டீலாம் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசியாக இருக்கும், என்னடா சாப்பிட்லான்ட்டு நம்ம யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு கடை இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி இப்போ உணவு இருக்குன்னு மொதல் செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு எதில் இந்த கடை இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அவளில் வந்து சுண்டல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக தாளித்து வச்சுருந்தாங்க. இப்படி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம போகிற வேலையில் நம்ம எனர்ஜியாகவும் இருக்கலாம், ரொம்ப பெட்டராகவும் ஃபீல் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் அவள் சுண்டல் ரொம்ப பிடிக்குன்ற கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதெல்லாம் பாருங்க, எல்லாமே இந்த காகித பூச்செடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபேஷன் ஒரு 5 காகித பூச்செடியை ஒன்னா வச்சு கம்பி மாதிரி கட்டி பாத்தீங்கன்னா எல்லா கலர் இருக்கு பாருங்க. இது ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு, அதுலயே பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர். இது உள்ள 2 தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 கலர் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. யாராவது வீட்டுல மாடி தோட்டம், வீட்டுல இன்டோர் பிளான்ட் இதை வைக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்கு. வாழை மரம், வாழைக்கண்ணு மாதிரி கூட வச்சிருக்காங்க. இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா துளசி செடி, இது இந்த ஸ்னேக் பிளான்ட், மர வகையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைப்ல இருக்கு. இதுல பாருங்க, இது எல்லாமே இது வீட்லயே வைக்கிற நெல் இது பாருங்க, எலுமிச்சை பழம் செடி. இந்த செடி அப்படியே இதை வச்சுட்டோம்னா மரத்துல, அதாவது நிலத்துல வச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே நல்ல மரம் மாதிரி பெருசா வந்துடும். தொட்டிலையும் வைக்கிற மாதிரியும் இருக்குன்றாங்க. இது இந்த குரோட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, குரோட்டன்ஸ்ன்றது மீனிங் பார்த்தீங்கன்னா இலையே பார்த்தீங்கன்னா பூ மாதிரி நல்லா கலர் கலராக இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த கலர்லாம் பாருங்க, நல்ல அழகான கலரு. இந்த காகித பூச்செடி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது தென்னை மரம் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்கு. இது ஆக்சுவலி தென்னை மரம் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் பியூரிஃபை மரம் தான். மரமாகவும் வரும், செடியாகவும் வரும். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, தென்னங்கீத்து மாதிரி நல்ல மெலிசா இருக்கும். இது பாருங்க, இதுலயும் காகித பூச்செடி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இது பாக்குறதெல்லாம் மூங்கில் மரம். இது என்ன மரம்னு பாத்தீங்கன்னா மூங்கில் மரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு வந்திருக்கு. மூங்கிலும் பாத்தீங்கன்னா வாசத்துக்கு வைக்கிறது தான் மரம், அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இது தக்காளி செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் மர வகை தான். இந்த பின்னாடி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு மர வகை தான். மரம் டைப்பு பப்பாளி பழம், தப்பாட்டா, கொய்யாக்காய் மரம், மாம்பழம், மாங்காய் மரம், இது மாதிரி தான் நிறைய இருக்கு. யார் யாருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கார்டன், நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிற இடத்துல சேலத்துலேயே ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் இருக்குது. பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உள்ளே வந்து எல்லா செடிங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான கார்டன் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான காகித பூச்செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா பூத்து கொத்தாக அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி காகித பூச்செடினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு தக்கையாக இருக்கும், காகித மாதிரியே இருக்கும், கலராக இருக்கும். இது நிறைய பெரிய பணக்கார வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பாலில் போட்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த காகித பூச்செடி பிடிக்குன்ற டீட்டெயில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள். தேங்க்யூ.